என்னன்னா, துரியோதனனுடைய மனைவி பெயர் பானுமதி. ரொம்ப நல்ல பெண், ரொம்ப நல்ல மனைவி. ஆனால் துரியன் அந்த அளவிற்கு நல்லவர் இல்லை இல்லையா? எப்போவும் கொஞ்சம் மது அருந்துவது, மனைவியோட அன்பாக பேசுறது, இது மாதிரிலாம் செய்யாமலே இருந்திருக்கிறார். மது அருந்திட்டு வர்றது, மனைவியோட உட்காந்து பேசுறது இல்லை. இது இப்படியே இருந்த உடனே ஒரு நாள் அங்கே ஒரு முனிவர் வந்தபோது பானுமதி தன்னுடைய குறையை சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் என்கிட்ட பிரியமாகவே இருக்க மாட்டேங்கிறாரு, என் மேலே அவருக்கு அன்பே இல்லை, ஆசையே இல்லைன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணாராம், ஒரு விசேஷமான வேரை கொடுத்து இதை பாலில் போட்டு துரியோதனனுக்கு கொடு, உன் மேலே அன்பும் ஆசையும் அதிகமாகிடும் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அதே போல் பானுமதியும் என்ன பண்ணாங்களாம், அன்றைக்கு இரவு பாலில் அந்த வேரை போட்டு துரியோதனன் வந்த உடனே அவருக்கு அந்த பாலை கொடுக்குறாங்க. அன்றைக்கும் மது போதையில் தள்ளாடி கொண்டே வந்த துரியோதனன் கோபமாக எனக்கு பாலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தட்டிடுறாரு. தட்டிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துக்கு ஒரு நாகம் வருது. அந்த நாகத்தின் பெயர் தான் நான் சொன்ன தட்சன். அது அந்த பாலை அருந்தின உடனே அந்த பாலினுடைய நோக்கம் என்ன, பானுமதி மேலே அன்பும் ஆசையும் வரணும் இல்லையா? அந்த தட்சன் உடனே ஒரு ஆணாக உருமாறி அவனுக்கு பானுமதி மேலே அன்பு அதிகமாயிடுச்சு. உடனே அங்கே துரியோதனனும் தான் இருக்கிறாரு. உடனே சொல்லுது, இது உங்களுடைய தவறு, எனக்கு இப்போ அந்த பானுமதி மேலே ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சுன்னு. உடனே துரியோதனனுக்கு என்ன செய்வதுனே தெரியல. நம்ம ஊரில் சில ஆண்கள் இருப்பாங்க, என்றைக்கும் தன்னுடைய மனைவியோட அருமை அவங்க கோபப்பட்டு விட்டுட்டு போகிற வரைக்கும் தெரியாது, அல்லது அவங்க மனைவி அவங்கள விட்டு நீங்கி போகிற வரைக்கும் தெரியாது. அதே நிலை தான் துரியோதனனுக்கும். துடிச்சு போயிடுறாரு அவரும். ஐயோ என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருமே தட்சனுடைய காலில் விழுந்து மன்னிச்சிருங்க, வேறு ஏதாவது இதுக்கு உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த தட்சன் சொல்கிறாரு, சரி சரி நான் மன்னிக்கிறேன், நான் இங்கேருந்து போயிடுறேன், ஆனால் பானுமதி மேலே உள்ள அன்பை என்னால் மாற்றிக்க முடியாது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நீங்கள் 2 பேருமே வந்து பாம்பு புத்தில் நான் இருப்பேன், அங்கே வந்து இதே மாதிரி எனக்கு பால் ஊற்றணும் அப்படின்னு சொன்னாராம். இதில் பாருங்கள், அந்த தட்சன் எவ்வளோ ஒரு கண்ணியவானாக இருந்தால் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பானுமதி மட்டும் வரணும்னு சொல்லலை, துரியனாகிய நீயும் உடன் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு ஒத்துக்கிட்ட துரியனும் பானுமதியோட போய் மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தன்று அந்த பாம்பு புத்தில் பாலை ஊற்றி வழிபட்டுட்டு தட்சனை வழிபட்டு வருவாங்களாம். இந்த ரகசியம் பானுமதிக்கும் துரியோதனனுக்கும் மட்டுமே தெரியுமா? கிருஷ்ணனுக்கு எப்படி தெரிஞ்சது? பரமாத்மா. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இதனுடைய தத்துவம் என்ன? இது கதை, இதுக்குள்ளே இருக்கிற தத்துவம் என்ன? மனைவியோட மனசை புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், நம்ம குடும்பத்திற்காக நாம் ஓடிக்கிட்டே இருக்கலாம், வீட்டுக்கு வரும்போது களைப்பாக இருக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள். இப்போ நானெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன மாதிரி ஒரு பழக்கம்னா, நான் ஊரில் இருக்கிற அன்னைக்கு நிச்சயமாக இரவு உணவு என்பது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதே வழக்கமாக வச்சுருக்கிறோம். ஏன்னா வேறு வழி இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் ஒரு புறம் படிக்கிறாங்க, கணவர் ஒரு பக்கம் அவரும் வெளியூருக்கு வேலை நிமித்தமாக போயிடுறாங்க, நம்மளும் அங்கேங்கே போயிடுறோம். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களில் இதை விட என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு குடும்பத்தோடு அமர்ந்து உணவு உண்பதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் படித்து பயந்ததுனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படிலாம் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்முடைய புராணங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணவன் மனைவி உறவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அடுத்தது 46வது பாடலாக ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எந்த நிலையிலும் இறை அருள் நமக்கு கூடுவதற்காக. அதென்ன எந்த நிலையிலும் அப்படின்னா, பல நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறோம், எதுக்கு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு தெரியாமல் கோவிலுக்கு போகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த பதிகத்தை ஒரு மனமாக பாடினோன்னா அபிராமியுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குமா? இது 46வது பாடல். அதில் என்ன சொல்கிறாங்க, இதோடைய பொருள் என்ன? இந்த பாட்டுனா, நாங்கள்லாம் சிறியவங்க, அற்பமான மானிட பிறவிகள், தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சால் கூட தாயே அம்பிகையே எங்களை நீ ரட்சித்து காப்பாற்று அப்படிங்கிற ஒரு பாட்டு. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடி யாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திழுமிடற்றானிடப்பாகம் கலந்த பொன்னே
மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானுனை வாழ்த்துவனே. இதில் இந்த வெறுக்கும் தகைமைகள்னு ஒரு வார்த்தை, அது என்ன தெரியுமா? இறைவனுக்கு ஆகாத சில செயல்களை கூட நான் சமயத்தில் செய்ய நேரும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் குற்றம் செஞ்சால் கூட அதையெல்லாம் ரட்சித்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும் தேவி அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. பக்தி அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க நண்பர்களே? பக்தி என்பது முழுமையாக நம்ம இறைவனிடம் சரணடைவது தான். இப்போது எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் செய்கிறதுல எந்த பக்தியும் இருக்க முடியாது. நம்ம எதற்காக இறைவனை வணங்குகிறோம்? நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? பர்பஸ் ஆஃப் விசிட்டிங் திஸ் எர்த் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம எதற்காக இறைவனை வழிபடுகிறோம், எதற்காக கோவிலுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தெல்லாம் நாம் விடுபடுறதுக்கு நம்ம முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். சூழல் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இறைவனை வணங்குவதை நிறுத்தவே கூடாது. காரணங்கள் சொல்லவே கூடாது. இன்றைக்கு ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்போம், 1000 தடங்கள் அப்போ தான் வரும். அதெல்லாம் இறைவன் நம்மை சோதிப்பது. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சது கூட சில டீவியேஷன்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். போகலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் வேறு சில பணிகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மீறி வந்திருக்கிறீங்க இல்லையா? இதே போல தான் இதுவும் ஒரு விதமான ஒரு அர்ப்பணிப்பு தான், பக்தி தான். இதே போல் இறைவனிடமும் நாம் அப்படி தான் இருக்க வேண்டும். எங்கள் ஊரில் ஒரு விஷயம் நடந்தது. சைவ சமய குரவர்களான 4 நமக்கு தெரியும்ல, அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இதில் இந்த 4 பேரில் ரொம்ப சிறப்பானவர் ஞானசம்பந்தர் தான். சின்ன ஒரு பாலகன், ரொம்ப இளம் வயதிலே இறையருள் பெற்றவர் இல்லையா? அவருடைய காலத்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்குது. அப்போது நமக்கு அது அவ்வளவு எளிதான விஷயமாக இல்லை. ஏன்னா அப்போ சமணர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சாம். சமணர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி சைவத்தின் உடைய அருமை கொஞ்சம் குறைவாக இருந்த நிலையில் நிறைய பேர் சமண மதத்துக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தஞ்சையில் பிறந்த ஒரு இளவரசி திருமணம் செய்து கொண்டு, மதுரையில் இருந்த ஒரு ராஜா, கூன் பாண்டியன் அவருடைய பெயர், அவரை திருமணம் செய்து கொண்டு மதுரைக்கு வர்றாங்க. அப்படி ஒரு சிவபக்தை அவங்களும் 63 நாயன்மார்களில் ஒருவர் மங்கையர்க்கரசி அவங்க பேர். மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை சிவ ஆலயங்களும் மூடியே இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே சமணர்களாக மாறி இருக்கிறாங்க. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய கணவரான கூன் பாண்டியன் இருக்கிறார்ல, அவரே சமண மதத்தை தான் தழுவி இருக்கிறார். எப்படி இருக்கும் இந்த